പൊണ്ടാട്ടിയുടെ ഓപ്പോസിറ്റ് പൊണ്ടാട്ടമാണ് ഗൈസ്. ഉത്തരം പറഞ്ഞേ. Oh my god. നമ്മുടെ ഫാമിലി നമ്മളെല്ലാവരും ഒരുമിച്ച് കൂടിയിട്ട് നമ്മുടെ മക്കളെല്ലാവരും அப்போ சக்ஸஸ்ஃபுல்லி இன்ட்ரோலாம் ஆரம்பித்து நாம் இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து சீ ஃபுட்டை வந்து குக் பண்ணி சாப்பிட்லான்னு பிளான் போட்டோம். இந்த வ்ளாகில் அப்படி என்ன தான் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அம்மா சமைச்சு பார்த்துருப்போம், அத்தை சமைச்சு பார்த்துருப்போம், பெரியம்மா சமைச்சு பார்த்துருப்போம், ஏன் நம்மளே சமைச்சிருப்போம். ஆனால் இதில் வந்து எல்லா குட்டீஸும் சேர்ந்து க்யூட்டாக அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை ஏன் நம்ம வ்ளாக் எடுக்கக்கூடாதுன்னு தான் எடுக்க ஆரம்பிச்சதே. ஸோ தென் எங்களோட ஒர்க் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவங்க மேலே பேசுவாங்க, கேளுங்க. நம்ம பேர் டென்னி. நம்ம ഇന്ന് പ്രാക്ടീസ് ചെയ്തിട്ട് റെഡി പണ്ടത് ക്രാബ്, സ്റ്റുഡ്, പ്രോൺസ്, കരിമീൻ. കേരളത്തില് മലയാളി കേരളത്തില് കരിമീൻ എന്ന് പറയും. അത് നാച്ചുറലായിട്ട് എന്താ പറയുക, പ്യൂർ വാട്ടറിൽ നമ്മൾ ചെയ്യുന്ന കരിമീനാണ് നമ്മൾ ചെയ്യുന്നത്. നമ്മുടെ ഫാമിലി നമ്മളെല്ലാവരും ഒരുമിച്ച് കൂടിയിട്ട് നമ്മുടെ മക്കളെല്ലാവരും എൻ്റെ ഭാര്യയും വൈഫും നമ്മുടെ മാമയും എല്ലാവരും കൂടിയിട്ട് ചെയ്തത്. അത് ഇത് ചെയ്യുന്നത് ഇപ്പോൾ പ്രോൺസാണ്, ക്രാബിമയാണ് നമ്മുടെ ബ്ലസ്സി മൂവ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. എൻ്റെ മേമയാണ്. ഞങ്ങൾ അടിപൊളിയായിട്ട് കാണാം, നല്ല അടിപൊളിയായിട്ട് നല്ല കരിമീൻ. അത് സാധാരണ കിട്ടുന്ന കരിമീനല്ല, നല്ല കരിമീൻ. അതായത് നല്ല കരിമീൻ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ കായലില്, കേരളത്തിലുള്ള കായലിലെ കരിമീനാണ്. എന്താ പറയുക, നല്ല കായലിൽ കാണുന്ന പൊന്നാണ് ഞണ്ട്. ഞണ്ടിൻ്റെ ക്രാബിൻ്റെ ഇതാണ് പൊന്നാണ്. ഇത് സാധാരണ കിട്ടുന്ന സാധനമല്ല. വെച്ച് വരുമ്പോൾ എന്താവുന്നുള്ളത് ഇവർ തീരുമാനിക്കണം. ഇത് മാത്രമേ എനിക്ക് അറിയുള്ളൂ പറയാനുണ്ട്. എൻ്റെ ഭാര്യയും എൻ്റെ മേമയും മേമയുടെ മക്കളും എല്ലാവരും കൂടി ഇന്ന് ചെയ്യുന്നത്. എന്താ പറയുക, ഇതൊക്കെ നോക്കാം നമുക്ക്. ഓക്കെ, മീനുകളെ അത് കുഴപ്പമില്ല, ക്യാമറയ്ക്ക് അറിയില്ല കുളിച്ചിട്ട്. நல்லா இருக்கு, பார்க்கும்போதே நல்லா இருக்கு. பரபரப்பாக போயிட்டு இருக்கிற டைமில் இவன் மட்டும் எப்படி தான் இப்படி பாடிட்டு இருக்காளோ தெரியல. மேபி ஃப்யூச்சரில் ஒரு பெரிய சிங்கர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. റിജോന്റെ, അതായത് ഞങ്ങൾ വന്ന ഹൗസ് ഓണറിന്റെ ഞങ്ങളുടെ ചേട്ടന്റെ വീടാണ്. അപ്പൊ ചേട്ടന്റെ അമ്മ, அதாவது റിജോന്റെ அம்மா എന്ന് പറയും. என்ன நீங்கள் பெரிய ஷெஃப்லாம் இருக்கும்போது நீங்கள்லாம் பண்ணலாமா, தள்ளுங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு அதெல்லாம் உட்காந்து இந்த மாதிரி மிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தென் ஃபுட்டெல்லாம் குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் வேறு என்ன பண்ணுறது, ஓகே மிரர் முன்னாடி போய் நின்று 4-5 சும்மா வெட்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு 4-5 ஒரு போஸ்லாம் கொடுத்து எடுத்தேன். அப்புறம் நீங்கள் தான் இதை குக் பண்ணுறீங்களா? കൂടുതലും പൊണ്ടാട്ടിയുടെ ഓപ്പോസിറ്റ് പൊണ്ടാട്ടമാണ് ഗൈസ്. இப்போ சூப்பராக குக் பண்ணால் கேரளா ஸ்டைல் கரிமீன் ஃப்ரையை எல்லாருக்குமே டேஸ்ட் பண்ண கொடுத்தோம். சும்மா சொல்லணும்னு இல்லை, நானும் சாப்பிட்டு பார்த்தேன், பயங்கரமாக இருந்தது. அண்ட் சாப்பிட்டு இருக்கும்போது தான் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா தான்ப்பா மசாலாவெல்லாம் மேரினேட் பண்ணாங்க, மேரினேட் பண்ண வச்சாங்க அப்படின்னு. எங்கள் அம்மாவா? எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் செஞ்சதில்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ எல்லார் அம்மாங்களும் இப்படி தான் போல், கெஸ்டெல்லாம் வந்தால் தான் அவங்களோட குக்கிங் வெறுத்தனமாக இருக்கும். தானே டேஸ்டிங்லாம் முடிஞ்சுது, திருப்பி என்ன கிச்சனில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. 1-2 சமைச்சா பரவாயில்லையே, இங்கே நிறைய ஏகப்பட்ட சீ ஃபுட் சமைக்க வேண்டியதாக இருந்தது. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சீ ஃபுட். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஐயோ அந்த சைடு திரும்பினா ஃபிஷ்ஷு, இந்த சைடு திரும்பினா ஃபிஷ்ஷு, முன்னாடி ஃபிஷ்ஷு பின்னாடி ஃபிஷ்ஷு, எத்தனை ஃபிஷ்ஷுப்பா அப்படின்ற மாதிரி. இல்லை
ஒரு கைண்டு கிடையாதுங்க, நிறையா ப்ரான்ஸு, ஸ்குவிட்டு, கரிமீன். அப்புறம் நம்மளோட சாப்பிங் ஸ்டைல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வெங்காயம் எடுத்துட்டு அதில் ரவுண்டாலாம் கட் பண்ணி சீன் போட்டுட்டு இருந்தேன். நைஸாக ஆர்சிபியோட மேட்ச் சும்மா அப்படியே எட்டி பார்த்துட்டு வந்தேன். அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் தட் இந்த vlog போஸ்ட் போடும்போது ஆர்சிபி வான் தி கப். ஸோ அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. டேஸ்டிங்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே டேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். என்ன சொல்கிறது, ரைஸ் கூட வச்சு സാപ്പിടുறதுக்கு മുന്നാടി நாங்கள் வந்து 4-5 മീൻ അമിച്ചു. സ്നേഹ ചേച്ചി അവിടെ സബോള തൊണ്ട് കളയുന്നുണ്ട്. പിന്നെ അവിടെ ചെഗു സ്നേഹ ചേച്ചി അരിയുന്നുണ്ട്, സബോള തൊണ്ട് കളഞ്ഞിട്ട് അരിയുന്നുണ്ട് ഇപ്പം. அண்ட் லிட்ரலி இதுக்கு மேலே எங்ககிட்ட எதையுமே குக் பண்ண சொல்லிடாதீங்கன்ற மாதிரி கிச்சன்லேயே உட்காந்துட்டாங்க. ஒன்றா உட்காந்து நாங்கள் ரசித்து ருசித்து எல்லா சீ ஃபுட்டையும் சாப்பிட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் அது என்னன்னு தெரியல, எப்போவுமே செய்கிறத விட டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் டூ மெனி குக் ஸ்பாயில் த ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே லிட்ரலி எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க கிச்சனில். அதனாலயா என்னன்னு தெரியல, ஃபுட் வாஸ் ரியலி யம்மி. எல்லாரும் சொல்லப்போனால் இது வந்து ஆக்சுவலி பிளான்டு மீட்டப் கிடையாது. நாங்கள் சீ ஃபுட் வாங்குவோம், அதை குக் பண்ணி சாப்பிடுவோம், எதுவுமே ஆக்சுவலி நெவர் இமேஜின்ட் அபவுட் திஸ். ஆல் சடன் எல்லாமே நடந்தது. அண்ட் அந்த டேவே வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது. எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது அப்படின்றது. ஸோ இட் வாஸ் குவைட் ஃபன் தேர். இந்த vlog நான் இதோட முடிக்கிறேன். ஸோ யா, see you in the next vlog. எனக்காக க்யூட்டாக ஒருத்தவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சொல்லியிருப்பாங்க.